நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். பாயும் என்று நீதியரசர்கள் தெளிவாக நீதிமன்றத்தில் தெரிவித்த பின்னாலும் மீண்டும் இதை நீங்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த நோட்டீஸ் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பொதுப்பணித்துறை இந்த நோட்டீஸ் பொதுப்பணித்துறைங்கிறார். பொதுப்பணித்துறை என்று சொன்னால் பொதுப்பணித்துறை தான் அதற்கான ஆவணத்தை காண்பித்து அவங்க தான் நோட்டீஸ் கொடுக்கணும். நீ எப்படி கொடுப்ப? கம்ப்ளைண்ட் போர்டு நிர்வாகம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரி எப்படி நோட்டீஸ் கொடுப்பார் ஆக்கிரமிப்புன்னு? நீங்க தான் சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா இன்னொருத்த நிலத்தை எங்களுக்கு ஏமாத்தி வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவும் சீட்டிங். ஆக இவர்கள் செய்வது அத்தனையும் விதிகளுக்கு புறம்பாக சட்டத்திற்கு விரோதமாக போலியான டாக்குமெண்ட்டுகளை தயார் செய்து எங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள், குழப்புகிறார்கள். இது பழைய ஆவணப்படி இது பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலத்தில் மக்களுக்கு வசிக்கிற உரிமை இருக்கிறது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் அரசுக்கு சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதே மாதிரி பஞ்சமி நிலத்துல எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது. அந்த மக்கள் வசிக்கிற பகுதியில கூடாது என்பதுதான் சட்டம். ஆக இதையெல்லாம் நேற்று 2-3 தினங்களுக்கு முன்னாலே கூட நம்முடைய சட்டமன்றத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். பஞ்சமி நிலங்களை மீட்டுக் கொடுக்கணும், தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனால் இவர் இப்படி சொல்லியிருக்கார். மீண்டும் 2026 நீதிமன்றம் ஏறக்குறைய 2010 வழக்கு தொடுக்கப்பட்டது. 16 வருஷம் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு போதுமான அத்தனை ஆவணங்களையும் இங்க மக்கள் தரப்பில் நாங்கள் தான் கொடுத்திருக்கிறோம். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.